சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. நம்மள டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்து ஸ்டைல் குழம்பு. வதங்கட்டும், காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு ஆஸ் யூஷுவல் குழம்பு பொடி, நான் வீட்டில் அரைச்ச பொடி தான் இது. ஒரு 4 ஸ்பூனு, பெரிய ஸ்பூன்லேயே நான் அரைச்சிருக்கேன். குழம்பு நிறையா வைக்க போகிறேன், அதனால தான். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, இது மட்டும் போட்டுட்டு நம்ம கறி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. என்னடா கொல கொலன்னு இருக்குன்னு பார்க்காதீங்க. நல்லா வெந்த பிறகு நான் தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி கலந்துக்குவேன், காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கொதிச்சு அடங்கிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் அமர்த்திட்டே, அதனால் கொதிப்பு வரல. இங்கே பாருங்கள். இப்போ தேங்காய், தேங்காய் ஒரு நான் அரை முடி தேங்காயும் ஒரே 2 சின்ன